37.5 இந்த நம்பரை பார்த்தானே உங்களுக்கு என்ன தோணுது? நார்மலா இல்லை டேஞ்சரா? சரி, ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன். 37.5 நல்லதா இல்லை கெட்டதா? ஆன்சர் சொல்ல முடியல. ஏன்னா வெறும் நம்பர் டசன்ட் கிவ் எனி மீனிங். அது ஒரு டேட்டாவா, அது ஒரு நாலேஜா, அது ஒரு விஸ்டமாக மாறுறப்ப தான் இட் கிவ்ஸ் ப்ராப்பர் மீனிங். ஸோ வாட் இஸ் டேட்டா? நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரோல் பண்ணுறோம், எவ்வளோ மணி நேரம் பார்க்குறோம், எத்தனை வீடியோ ஸ்கிப் பண்ணுறோம், நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது, இது எல்லாமே டேட்டா. இந்த ஜஸ்ட் நம்பர் எப்படி ஒரு $1 பில்லியன் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஐடியாவாக மாறுது, இல்லை எப்படி அந்த $1 பில்லியன் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது, ஒரு கம்பெனியில் இந்த டேட்டா எப்படி உள்ளே வந்து வெளியில் போகுது, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சீரீஸ். வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் டேட்டா, தி என்டர்பிரைஸ் எடிசன். ஒரு என்டர்பிரைஸில், அதாவது ஒரு கம்பெனியில் எப்படி டேட்டா ரா டேட்டாவாக உள்ளே வந்து அது ஒரு பிஸ்னஸே இம்பேக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனாக மாறுது, இதை மல்டிபிள் சீரீஸில் சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஐ ஆம் தட் ஐடி அண்ணா. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டேட்டா ரிலேட்டடா நம்ம எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எது உண்மையாலுமே டேட்டா, எது டேட்டா இல்லை அப்படிங்கிறது தான். டேட்டா அப்படிங்கிற வேர்ட் டாட்டும் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் சம்திங் கிவன். இன்னும் தெளிவா சொல்ல போனா, இந்த உலகத்துல நடக்கிற ஏதாவது ஒரு உண்மையை சொல்லக்கூடிய விஷயம் அது வேர்டாவோ இல்ல ஒரு நம்பராவோ இல்ல ஒரு சிம்பிளாவோ இருக்கலாங்கிறது தான் அதனோட அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 37.5 அப்படிங்கிறது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த 37.5 அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. ஸோ டேட்டா எப்போ யூஸ்ஃபுல்லா மாறும் அப்படின்னா, அதுக்கு கான்டெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர், அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன், இது மூணும் சேரும்போது தான் அது யூஸ்ஃபுல்லா மாறுது. ரா ஃபேக்டோ இல்ல சிம்பலோ எந்த ஒரு அர்த்தத்தையுமே கொடுக்காது when there is no context. So adding human context to the raw data gives a meaningful insight. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் சப்டைட்டில் ஆஃப் த டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துப்போம். 1000 அப்படிங்கிற நம்பரை தாண்டி நம்மளால எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா அதுவே அது கூட கான்டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 நியூ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இட்ஸ் அ குட் திங். அதுவே 1000 சிஸ்டம் எரர்ஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் அ பேட் திங். ஸோ இங்க கான்டெக்ஸ்ட் பிளேஸ் மேஜர் ரோல் தேன் த டேட்டா. ஸோ எந்த ஒரு டேட்டா பாயிண்ட்டும் வித்தவுட் கான்டெக்ஸ்ட் பிகம் அ நாய்ஸ். இத ஒரு சிம்பிளான பிரமிட் பேட்டர்ன் வச்சு புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 37.5 அப்படிங்கிறது ஒரு ரா நம்பர். இது கூட எந்த கான்டெக்ஸ்டும் ஆட் பண்ணல அப்படின்னா there is no meaning in it. அதுவே அது கூட நம்ம இது பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு ஆட் பண்ணும்போது இட் பிகம் an இன்ஃபர்மேஷன். அதுவே 37.5 அப்படிங்கிறது above the normal temperature of human body அப்படிங்கும்போது இட் பிகம் அ நாலேஜ். அதாவது இந்த பர்சனுக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது எப்போ விஸ்டமா மாறுது அப்படின்னா, இந்த பர்சனுக்கு ஏன் டெம்பரேச்சர் அதிகமாச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது தான். அது ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், இல்ல ஹைட்ரேட்டா இல்லாம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ 37.5 அப்படிங்கிற ஜஸ்ட் நம்பரை வச்சு நம்மளால எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதுவே டேட்டா பாயிண்ட்ல இருந்து விஸ்டமா கன்வெர்ட் பண்ணும்போது தான் அதனோட ஃபுல் மீனிங் நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய டேட்டா ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம், இந்த பேஸ் லேயரை எந்த டீமும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கு பதிலா டைரக்டா விஸ்டம் அப்படிங்கிற லேயருக்கு அவங்க ஜம்ப் ஆகுறது தான் காரணம். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேஸ் லேயர்ஸ், தென் ஜம்ப் இன்டு த விஸ்டம். ஆனா இங்க உண்மையான டேட்டா எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலயே நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா எப்போ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும் போதும் அதுல மீனிங்ஃபுல் சிக்னல், அதாவது ஆக்சுவலா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நிறைய வரும். ஸோ எது சிக்னல் எது நாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்.
Without that, if we start anything, we will miserably fail. டேட்டாவை based on its structure we can categorize to 3 category. அதாவது structured data, semi structured data, unstructured data. structured data அப்படிங்கிறது predefined rows and columns. இது easy queryable. For example, SQL databases, CSV files இந்த மாதிரி. அதுவே semi structured அப்படின்னா it follows a structure but the structure is not fixed. For example, JSON file, XML file இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம். அதுவே unstructured data அப்படின்னா free flow text, வீடியோஸ், இமேஜஸ், ஆடியோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃபார்மேட்டும் இல்லாமல் இருக்கிற டேட்டா. இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு we need lot of specialization. இன்னைக்கு வேர்ல்டில் ஜென்ரேட் ஆகிற 80% ஆஃப் த டேட்டா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக தான் இருக்கு. டேட்டாவை ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுற மாதிரி மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணியும் கிளாசிஃபை பண்ணலாம். ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷனுக்கும் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நாமினல். ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ், ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நாமினல் கேட்டகரி. இதில் நம்ம கவுண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்த கேட்டகரி ஆர்டினல், அதாவது ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறோம் இல்லையா, 5 ஸ்டார் ரேட்டிங், 2 ஸ்டார் ரேட்டிங், இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறது. இட் ஹேஸ் ஆர்டர் பட் இட் கேன் டூ ஒன்லி ரேங்கிங். அடுத்த கேட்டகரி இன்டர்வல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர்ஸ். இட் ஹேஸ் ஆர்டர், அட் த சேம் டைம் we can add or subtract. The last category ratio. Example revenue, height, weight. It has order, at the same time we can do any arithmetic operation. ஃபைனலாக டேட்டாவை அதனோட நேச்சரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர், கேட்டகரி, கண்டினியூட்டி இந்த மாதிரி அதனோட நேச்சரை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படிங்கிறது ஒய், வாட் கைண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஆன்சர் கொடுக்குற டேட்டா. மோஸ்ட்லி இட்ஸ் டிஸ்கிரிப்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், ஃபீட்பேக், ரிவ்யூஸ் இந்த மாதிரி ஐட்டம். த அதர் டைப் குவான்டிடேட்டிவ். இது ஹவு மச் அப்படிங்கிற ஆன்சரை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ, கவுண்ட் இந்த மாதிரி. ஃபர்தரா குவான்டிடேட்டிவ் டேட்டாவை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று டிஸ்கிரீட். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 4 கஸ்டமர் இருக்காங்க, 400 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். we cannot say என்கிட்ட 3.7 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர் லைக் கவுண்ட். அதுவே கண்டினியூஸ் அப்படின்னா வித் டெசிமல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் மார்க் 37.6 இந்த மாதிரி வித் டெசிமல் பிளேசஸோட வர்றது தான் நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ற டேட்டா யாரோ ஒருத்தர் கலெக்ட் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்த டேட்டா. யார் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதனோட ரிலையபிலிட்டியும் ரிலவன்ஸும் மாறும். இப்போ அந்த டேட்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டி மூலியமா கலெக்ட் பண்ணது அப்படின்னா அதனோட ட்ரஸ்ட்வர்த்தினஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா இது டைரக்டா அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்ஃபர்மேஷனை பேங்க்ல ஷேர் பண்றோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டா ஃபார் பேங்க். அதுவே செகண்ட் பார்ட்டி டேட்டா அப்படிங்கிறது அவங்களோட பேரண்ட் கம்பெனிலையோ இல்ல பார்ட்னர் கம்பெனி மூலியமாவோ கலெக்ட் பண்ற டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்ல கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அந்த பேங்கோட இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ இதுதான் செகண்ட் பார்ட்டி டேட்டா. தேர்ட் பார்ட்டி டேட்டா அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் கலெக்ட் பண்ணி கொடுக்குற டேட்டா. மோஸ்ட்லி இது வெண்டார் பேஸ்ட் டேட்டா. இந்த டேட்டாவோட அக்யூரஸியும் ரிலையபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த டேட்டா கலெக்ஷன்ல இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப், யூஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் பர்சனல் டேட்டா கலெக்ஷனுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நிறைய லாஸும் இருக்கு. அந்த லாஸை மீட் பண்ணல அப்படின்னா அது கோர்ட்டு கேஸ்ல போய் முடியும். ஸோ அதனால தான் இதனோட ட்ரஸ்ட்வர்த்தினஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இன்னைக்கு உலகத்துல கலெக்ட் பண்ற மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா தேர்ட் பார்ட்டி டேட்டா தான். இன்னைக்கு கார்பரேட்ல யூஸ் பண்ற டேட்டாவை என்னென்ன மெத்தட்ல கலெக்ட் பண்றாங்க? அதுல ரொம்ப முக்கியமானது வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், யூடியூப் யூஸ் பண்றோம், ட்விட்டர் யூஸ் பண்றோம், எக்ஸ் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலியமா நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்றோம், அது மூலியமா நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத அவங்க கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் யூசர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை
பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ஃபோர்ஸ், எஸ்ஏபி, ஹப்ஸ்பாட் இந்த மாதிரியான பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்றாங்க. அப்புறம் ஏபிஐ அண்ட் நியூஸ் ஃபீட்ஸ்ல இருந்தும் டேட்டா கலெக்ட் பண்றாங்க. பிசிக்கல் டேட்டா அண்ட் ஐஓடி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ல இருந்தும் டேட்டா கலெக்ட் பண்றாங்க. ஃபைனலா மேனுவல் சர்வேஸ் மூலியமாவும் டேட்டா கலெக்ட் பண்றாங்க. இந்த மெத்தட்ல மட்டும்தான் டேட்டா கலெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனா இந்த 5ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ். பொதுவா டேட்டா ரிலேட்டடா நிறைய மித்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 4 மித்ஸை இங்க பார்க்கலாம் வாங்க. மித் நம்பர் 1, மோர் டேட்டா இஸ் பெட்டர். ஆக்சுவலா மோர் டேட்டா அப்படிங்கிறது சம்டைம்ஸ் லீட் டு லோ குவாலிட்டி. அதனால டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் குவான்டிட்டி, ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. மித் நம்பர் 2, டேட்டா இஸ் அன்பயஸ்ட். ஆக்சுவலா டேட்டா கலெக்ட் பண்ற ஹியூமனோட சாய்ஸை பொறுத்து தான் டேட்டாவும் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எலெக்ஷன் சர்வே ரிசல்ட்ஸ். யாரு சர்வே எடுக்கிறாங்கிற பொறுத்து ரிசல்ட் மாறும். மித் நம்பர் 3, ஒன்ஸ் டிஜிட்டலைஸ்ட் நோ நீட் டு வரி. ஆக்சுவலா டேட்டா அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனோட ஸ்கீமாவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால என்னதான் டிஜிட்டலைஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிறது கட்டாயம். மித் நம்பர் 4, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இஸ் பேட். ஆக்சுவலா மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட், வீடியோ, ஆடியோ இந்த மாதிரியான டேட்டாவை யாரும் பெருசா கண்டுக்கல. ஆனா இப்போ இந்த மாதிரியான டேட்டா பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நம்ம ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது டேட்டா இஸ் அ லென்ஸ், நாட் அ வெர்டிக்ட். டேட்டா கேனாட் ஸ்பீக் இட் செல்ஃப். அந்த டேட்டாவை இன்டர்பிரேட் நம்ம தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 90ஸ்ல ஒரு படம் 10 crores கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கும் இன்னைக்கு ஒரு படம் 10 crores கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த இன்டர்பிரேஷன் தான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் விஸ்டம். ஆனா இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா டேட்டா கலெக்ஷன்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை அதுக்கு கான்டெக்ட் அப்ளை பண்றதுலையும் அதுல இருந்து விஸ்டம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுலையும் அப்ளை பண்றது இல்ல. தட்ஸ் வை மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஃபெயிலிங். இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். லெட்ஸ் க்ரோ டுகெதர். சியர்ஸ்.